இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை இன்னைக்கு ஏன் நீ வாய்க்கடிக்கு வந்தோம் அப்படின்னா கோவை வெள்ளலூர்ல இருந்து கோவை புதர் வரைக்கும் அப்படி நாத்தடிக்குது, துர்நாற்றம். இந்த மக்கள் வாழ முடியாத நகரமா கோவை மாறிட்டு இருக்கு. வெறும் அதாவது நாத்தம் அந்த அளவுக்கு சாயங்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் நாத்தம் கோவை புதர் வரைக்கும் போயிட்டு இருக்கு நாத்து இருக்கு. ஆனா இது பல முறை நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கவுன்சிலர்ஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி நாத்து கட்டுப்படுத்துங்க சொன்னா செகுடங்கால் சங்குவம் போல இந்த திமுக மேயர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய தீர்ப்பாய பசுமை தீர்ப்பாயம் கூட இன்னைக்கு வெள்ளலூர் வராங்க. இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இந்த பயோமணி அதே மாதிரி கிட்டத்தட்ட 60 கோடி செலவு பண்ணுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அது ஒரு 6 மாசம் ஆச்சு, அது அப்படியே குப்பையில் கிடக்குது. அதாவது இதுல வேற என்ன, அதாவது இவரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி திருப்பூருக்கு குப்பையில கொண்டு வந்து போறாங்க, அசம்பிளிலே சொல்றாரு கோயம்புத்தூர் குப்பை மேடா. அதாவது இந்த வெள்ளலூரில் வந்து சரி பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இவங்களுக்கு பாடம் படிக்கின்ற வேளையில் ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் இந்த கோவை மாநகராட்சியில், அதாவது நான் உண்மையை தான் சொல்றேன், அதாவது இவங்களெல்லாம் இந்த கோவை மாநகராட்சி வந்து சிபிஐ வச்சு விசாரிக்க ஊழலுக்கு வித்துட்டு தான் இந்த கோவை மாநகராட்சி. ஏன் சொல்றேன் அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு தனிப்பட்ட நபர் வீடு கட்டுறக்கோ இல்ல பிளான் அப்ரூவல் பண்றக்கோ இந்த கோவை மாநகராட்சியில் பணம் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தா பணம் கொடுக்காம யாரோ ஒரு நபர் பல லட்சம் பேர் வீடுக்கு வரி போட்டிருக்காங்க. பிளான் அப்ரூவல் பண்ணிக்க யாராச்சும் காசு கொடுக்காம பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, வரி போட்டிருக்காங்க கேளுங்க. இதுக்குதான் விசாரணை, ஏதாவது ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரிச்சு இந்த கோவை மாநகராட்சி வந்து ஊழல் மிகுந்த கோவை மாநகராட்சியை கலைக்கணுங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோரிக்கைங்க. இவங்க யாரை பத்தியும் கவலை இல்லாம ஊழல் செய்யறதே இந்த கோவை மாநகராட்சி கொள்கையை வச்சுட்டு வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் பல ரோடுகளை பார்த்தா போட்ட ரோடே போட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பெர்க் ஸ்கூல் ரோடு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க, மறுபடியும் போடுறாங்க. அப்போ இவங்க லட்சம் என்ன இருக்கு. இதே மாதிரி 5 வருஷத்துல ரோடு போட்ட பல கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 700 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதிலும் மாபெரும் ஊழல் நடந்திருக்கு. ஆகவே இந்த கோவை மாநகராட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட வேண்டிய மாநகராட்சி தான். முன்னோர் காலத்துல இருந்து சில்வர்ல பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தாங்க. ஏன்னா சில்வருக்கு பியூரிட்டி லாக்ஜிவிட்டி மட்டும் இல்ல, சில்வருக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் இருக்கு.